வணக்கம். வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பெஹல்கம் போயிட்டுருக்கோங்க. ஸ்ரீநகரில் இருந்து பெஹல்கம்க்கு 85 கிலோமீட்டர்ஸ். இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து 3353 மீட்டர்ஸ் அபவ் த சீ லெவலில் அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரம்யமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரோட்டில் நீங்கள் போகிறப்போ வழி எல்லாமே உங்களுக்கு நிறைய ஷாப்பிங்ஸ் பிளேசஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஷாப் கூட இருக்குங்க. இங்கே ஷால்ஸு, ஸ்வெட்டர்ஸு இந்த ஜேகே அக்ரோவில் பாருங்கள். இந்த ஜேகே அக்ரோங்கிற ஷாப்பில் நட்ஸு, நம்மளுக்கு தேவையான குங்குமப்பூ, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸு, உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே கிடைக்குது. பெஸ்ட்டு பிளேஸ் டு பை ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸுங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஷாப் தான். பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஷால்ஸு, ஸ்வெட்டர்ஸ் அது மாதிரி சில்க்கு, காஷ்மீரி சில்கோட புடவைகள் இதெல்லாம் கூட அங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பெஹல்கம் நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வீடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு. ஒவ்வொரு ரூஃப் மேலேயும் அந்த ஸ்னோ விழுந்தால் தள்ளி விடுறதுக்கு ஏற்ற மாதிரி தகரத்தில் தான் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக, மெடோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு புல்தரைகளாகவும். இந்த பெஹல்கமே வந்து சைட் சீயிங்க்கு ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடங்கள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெஹல்கம் ரொம்ப எதுக்கு ஃபேமஸ்னால் இந்த லிட்டர் ரிவருக்கு தாங்க. இதை பார்த்ததும் இறங்காமல் இருக்கவே முடியாது. நல்ல மழை நாங்கள் போயிட்டுருந்தப்போ இருந்தால் கூட நாங்கள் காரை நிறுத்திட்டு இந்த லிட்டர் ரிவரை பார்க்குறதுக்காக இறங்கி அந்த கரையோடு நின்று ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அருமையான இடமா இருந்தது. நல்ல குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல எப்படி சொல்கிறது, ஸ்ரீநகருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. இந்த லிட்டர் ரிவருடைய கரைகளில் தான் இந்த மலைகள் அமைஞ்சிருக்கு. இது மலை வந்து ஸ்னோ கேப்டு மவுண்டெயின்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ இதனுடைய வாட்டர் ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா கரண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க. வாட்டர் கரண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தது. இதுக்கு கீழே இறங்கியெல்லாம் பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் மேலேருந்து பார்க்குறதுக்கு ஆழமாக தெரியலனா கூட கீழெல்லாம் இறங்க முடியாது. ஏன்னா இது ஹிமாலயன் மவுண்டன்லேருந்து வர தண்ணி, அது ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த ஸ்ட்ரீம்ஸ் பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. முக்கியமான இடம் என்னென்னா, இப்போ நாங்கள் பெஹல்கம் என்டர் ஆகிட்டு இந்த ஹோட்டல் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம், க்ரௌன் பைன் அப்படிங்கிறதுல. ஃபுட்டு பற்றி சொல்லியே ஆகணும். அட்டகாசமான வியூ. நம்ம ஹோட்டல் ஜன்னல்லேருந்து எடுத்த பிக்சர்ஸ் தான் இது எல்லாமே. அட்டகாசமான ஒரு ஸ்னோ கிளேட் மவுண்டெயின்ஸை நம்ம ரூம்லேருந்தே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. சரி, நம்ம பெஹல்கம் ரீச் ஆயாச்சு. அன்றைக்கி ஈவினிங் ஒரு வாக் மாதிரி போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் வாக் இன் பெஹல்கம். பாருங்கள், இந்த லிட்டர் ரிவர் இந்த ஊர் ஃபுல்லாகவே இருக்குங்க. அஷிமுக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருந்தோம். இப்போது இந்த ரோட்டில் போகிறப்போ மழை பெஞ்சு அப்போ தான் முடிஞ்சிருந்தது. ஆனால் குளிர் ரொம்ப இருந்தது. இவங்க எல்லாமே இது மாதிரி லாங் கோட் போட்டுக்கிறாங்க. கையில் வந்து தணலில் போட்ட ஒரு பேக் மாதிரி, ஒரு கூடை மாதிரி, பேஸ்கெட் மாதிரி வச்சுட்டு போகிறாங்க குளிர் தாங்கிறதுக்காக. இந்த வீடுகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பழமையான வீடுகள்லாம் இருக்குது. ஆனால் கூட இது எல்லாமே ஹோட்டல்ஸ் தான். உங்களுக்கு நிறைய ரிசார்ட்ஸு, நிறைய ஹோட்டல்ஸு அது மாதிரி இருக்குது. இங்கே டூரிசம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் அவங்க ஏர்னிங்க்கு அவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறதுல இருந்து ஹோட்டல் ஆளுங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அங்கே ஃபுட்டு வந்து இந்த க்ரௌன் பைன் ஹோட்டலில் சொல்லி ஆகணும். ஹோம் மேட் ஃபுட்டு அட்டகாசமாக இருந்ததுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பக்கத்தில் அப்படி நாங்கள் நடந்து போகிறப்போ இந்த ரோஜா படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பனிமலையில் இருக்கிற வீடுகள் அது மாதிரி, அந்த மாதிரி ஒரு சீனிக் வியூவாக தான் இருந்தது. எல்லா வீடுகளும் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி வாக் பண்ணி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவினிங் இப்படி தான் இருந்ததுங்க. நல்ல குளிர். நாங்கள் நடந்து போகிற எல்லா வழியிலுமே இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. பெஹல்கம் வந்து முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. எப்படின்னா நிறைய ஸ்னோ கேப் மவுண்டெயின்ஸு, மெடோஸு, அப்புறம் இந்த ட்ரெக்கிங் பண்ணுறவங்க, ஹைக்கிங், ஃபிஷ்ஷிங் இது எல்லாமே இங்கே பண்ண முடியும். லிட்டர் வேலியில் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த சீனிக் பியூட்டியை ரசிச்சுட்டே நிறைய பேர் ட்ரெக்கிங் போய் இந்த ஆரு வேலி, பீதாப் வேலி, துலியன் லேக்கு, அப்புறம் சந்தன்வாரிங்கிற இடம்,
அப்புறம் இதெல்லாமே ரொம்ப பாப்புலரான ட்ரெக்கிங் கிரவுண்டாக சொல்கிறாங்க. இந்த சீ லெவலில் இருந்து இந்த மலையினுடைய உயரம் பார்த்திங்கன்னா 3353 மீட்டர்ஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அமர்நாத் யாத்திரை போகிறாங்க இல்லையா, பனிலிங்கம் யாத்திரையை தரிசிக்கிறதுக்காக. அப்படி போகிறவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிக்கிறதுக்கு போகிற மக்கள் போகிறாங்க. இந்த யாத்திரை எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூலை டு ஆகஸ்ட்டில் நடக்கும். அங்கே போகிற வழியில் இந்த டாக்ஸ் எல்லாம் கூட பார்த்தோம் பாருங்கள். இதெல்லாம் ஸ்ட்ரீட் டாக்ஸு, பார்க்குறதுக்கு வீட்டில் வளர்த்துற நாய் மாதிரி நல்ல ரொம்ப ஆரோக்கியமாக தெரிஞ்சது. பார்க்குறதுக்கே ரொம்ப புஷியாக சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங்கில் இந்த குளிரில் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த எல்லாமே நாங்கள் நடந்த இடத்துல எங்கே திரும்பி பார்த்தாலுமே இந்த லிட்டர் ரிவர் வந்து ஓடிட்டே இருக்குது. இங்கே ஒரு மாஸ்க் இருந்தது, பெரிய மாஸ்க் இருந்துச்சு. எங்களை மாதிரியே நிறைய டூரிஸ்ட்ஸும் நடுவில் பார்த்தோம். நாங்கள் சில பேர் எங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு எல்லாம் போனாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இங்கே பெட்டி கடை எல்லாமே தான் இருக்குது. ஸ்கூல்ஸ் கூட நாங்கள் பார்த்தோங்க, அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம இருக்கிறது லாரிபோரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில். இங்கே டூரிசம்க்கு குதிரைகள் யூஸ் பண்ணுறாங்க. டூரிஸ்ட்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு பெரிய குதிரைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அது கூட ஹையர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பெஹல்கமில் நம்ம 2 நாள் ஸ்டே பண்ணலாங்க. அதாவது ஒரு நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்ரீநகர்லேருந்து பெஹல்கம் போகிற ரூட்டில் நம்மளுக்கு வேணுங்கிற ஷாப்பிங்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ரொம்ப மழை பெஞ்சதுனால அங்கேருந்து சிஃபார் ஹோட்டலும் போயிட்டு நாங்கள் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவசரப்படாமல் நிதானமாக தான் நாங்கள் வந்து ரூம்க்கே சேர்ந்தோம் ஒரு 4 மணி வாக்கில். அதுக்கப்புறம் ஒரு 1 hour ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி வாக்கிங் போய் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் அது மாதிரி வந்து ஸ்டே பண்ணிவிட்டு, நல்ல வேளை இப்போது நாங்கள் வர நாளுக்கு நேரத்தில் மழை வந்து விட்டுருச்சுங்க. அதனால தான் நடக்க முடிஞ்சது. இல்லை ஏன்னா நாங்கள் வர வழி ஃபுல்லாகவே ஹெவி ரெயின்ஃபாலாக இருந்தது. நிறைய குட்டீஸ்லாம் பார்த்தோம் ரோட்டில். எல்லாருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ன என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க பசங்கள்லாம். ஃபஸ்ட்டு டே மாதிரி ஸ்டே பண்ணி அந்த உள்ள ஊர் நம்ம அந்த கிராமம், ஆக்சுவலாக இது சொல்ல போனால் இது ஒரு வில்லேஜ் தான். இதை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வழியில் வர அந்த குதிரைகள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் அப்படி அந்த ஸ்ட்ரீட்ஸில் நாங்கள் நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இங்கே ஹோட்டல்ஸ் எல்லாமே ஹீட்டர் ப்ரொவைடட், அதுவும் பெட்லேயே ஹீட்டர் இருக்கிற மாதிரியான இதில் தான் இருக்க முடிஞ்சுது. ஏன்னா சில்னஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது எங்களுக்கு. செகண்ட் டே என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் ஸ்ரீநகர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாள் அங்கே இருக்கணும் ஈவினிங்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நீங்கள் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ஸும் போய் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்ரீநகர்லேருந்து ரோட் ட்ராவலாக வந்துட்டோங்க காரில். அதே ட்ரெயினில் கூட வர முடியும். அனந்த்நாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஸ்ரீநகர்லேருந்து வந்து அனந்த்நாக் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கே இருந்து ஒரு டாக்ஸியோ பஸ்ஸோ பிடிச்சி கூட நம்ம இந்த பெஹல்கம்க்கு வரலாங்க. ஒரு ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வந்து பார்க்குறப்போ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸில் இருந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதே சமயம் வித்தியாசமான மரங்கள் கூட நம்ம இல்லைங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட்டு தான். அப்புறம் அங்கங்கே மிலிட்ரி கேம்ப்ஸ் கூட இருக்குது. அது நம்ம பார்க்க முடியாது. நல்ல ஹை ரைஸ்டு வாலில் வச்சுருக்காங்க. இங்கே போகிற வழியில் அது மாதிரி இருந்தது. வித்தியாசமான மரங்கள் எல்லாம் கூட இங்கே பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு பேர் தெரியல, பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லை. ரோடெல்லாம் கொஞ்சம் சகதியாக தான் இருந்தது. இது ஒரு கிராமம் இல்லையா, அதனால். இங்கே இருக்கிற மக்கள் தண்ணியில் அசால்ட்டாக இறங்குறாங்க. இப்போ நம்ம லிட்டர் ரிவர் பார்த்தோம் இல்லைங்களா, அது வாட்டர் கரண்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஆழம் அதிகமாக தெரியல. இப்போது நாங்கள் பார்த்த இடத்துல அங்கே ஒரு சிலவங்க இறங்கி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதாங்க பியூரஸ்ட் வாட்டரு, ஹிமாலயன் வாட்டர். இதை தான் நம்ம ஸ்போர்ட் பிளேயர்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. பிளாக் கலரில் ஒரு பாட்டிலில் குடிப்பாங்க இல்லையா, இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்ததே,
அதெல்லாம். ஆனால் இந்த தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்ததுங்க. பாருங்கள், கோனிஃபரஸ் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. இது ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. அதாவது உள்ளே போக போக எல்லாமே க்ரீனரி தான். இப்போது ரொம்ப மனசுக்கு ரம்மியமாக இதயத்தை கொள்ளுற மாதிரி அட்டகாசமான வியூ பாயிண்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நடந்து பார்க்கலாம், போகலாம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் நின்னோம். இந்த மாதிரி குட்டி பசங்கள்லாம் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க லாங்குவேஜ் நம்மளுக்கு அவ்வளோவா புரியல. இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு அவங்கக்கிட்ட ஒரு கொஞ்சம் பேச முடிஞ்சது. இங்கே ரொம்ப ஸ்னோவெல்லாம் இருக்கிற டைமில் வந்தோம்னா எல்லாருமே வெளியில் வர மாட்டாங்க போல இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்னோ கிளேட் மவுண்டெயின்ஸ் அந்த டாப்பில் தெரியுது. நாளைக்கு இந்த மவுண்டெயின் மேலே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய வேலிஸ் இருக்குது இங்கே. அந்த வேலிஸ் எல்லாமே நாளைக்கு காலையிலேருந்து தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாங்கள் போக போகவே அப்படியே கொஞ்சம் இருட்ட தொடங்கிடுச்சு. சரி, போன வரைக்கும் போதும், கொஞ்சம் திரும்பிடலாம், ஏன்னா தெரியாத இடம், ரொம்பவும் இன்டீரியராக போக வேணான்னு சொல்லிட்டு பார்த்தோம். உள்ளூர் மக்கள் எல்லாமே கொஞ்சம் அந்த லாங் கோட் மாதிரி தான் போட்டிருக்காங்க, லேடீஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருமே. அப்புறம் ரொம்ப குளிர் தாங்க முடியாதவங்க அவங்க கோட்டுக்கு உள்ள ஒரு கூடை மாதிரிங்க, ஒரு பெரம்பால் செய்யப்பட்ட ஒரு சின்ன கூடை மாதிரி வச்சு அதில் தணலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஹீட்டு வந்து அந்த சூடான அந்த உல்லன் கோட்டில் படுறப்போ நம்மளை வார்மாக வச்சுக்குமா. அது கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் இருக்குமா. இங்கே பாருங்கள், இந்த மரம், இதை நாங்கள் பார்த்துட்டு இதுக்கு மரத்து பேர் தெரியல, தலை விரித்து போட்ட மரம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கு நாங்களே ஒரு பேர் வச்சுட்ருந்தோம். அப்படி இருந்ததுங்க, சூப்பராக. இது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ப்ரைமரி ஸ்கூலு. இந்த ஸ்கூல் வந்து ப்ரைமரி எஜுகேஷன் கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு. நிறையா குழந்தைங்களும் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல். இதில் அஷிமுக் அப்படிங்கிற இடம் ஜோனில் இருக்குது. என்டர் டு லேர்ன் அண்ட் லீவ் டு சர்வ், இதுதான் அவங்களுடைய கோட்ஸாக கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ ஒரு தாட்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து படிச்சுட்டு வெளியில் மக்களுக்கு சர்வ் பண்ணுங்கங்கிற மாதிரி. அப்படி பாருங்கள், எவ்வளோ ரம்யமான காட்சி. பனி படர்ந்த மலை, வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் அப்படி உலவிட்டு அங்கே பார்த்துட்டு இந்த ஸ்பாட்லேருந்து மறுபடியும் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல வேலை மழை இல்லாததுனால இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இன்டீரியராக போகலை. நாங்கள் ஹோட்டலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. நைட்டு ஸ்டேக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் கார்னர் ரூமாக இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சில்லான ஒரு இடத்துல இருக்கும். இங்கே நம்ம வீட்டிலலாம் பின்னாடி மாடு அது மாதிரிலாம் கட்டி வச்சுருப்போம்ல, அதே மாதிரி இங்கே எல்லார் வீட்லேயுமே குதிரை இருக்குங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய இடமா இருக்குது. டூரிஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் டிரைவர்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்க வீட்டிலேருந்தே சமைச்சு கொடுக்குறாங்க. அட்டகாசமான ஃபுட்டுங்க. நல்ல ஒரு சப்பாத்தி, ஃபுல்காஸ் அது மாதிரி இருந்துட்டு, நல்ல கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாமே கிடைக்குது அந்த மாதிரி. ஸோ இந்த ரிவரோடைய அழகையும் மலைகளுடைய அழகையும் நாங்கள் ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அற்புதமாக இருந்ததுங்க இந்த ஈவினிங் வாக்கு. நாங்களே நினச்சி பார்க்கல இப்படி ஒரு வாக்கு நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடித்த மழைக்கு நாங்கள் வெளியில் வருவோமானே தெரில, அவ்வளோ குளிராக இருந்துச்சு. பட் எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது கொஞ்சம்.
இன்னும் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இந்த சீனிக் பியூட்டி எல்லாம் பார்த்துட்டு, என்னமோ பெரிய ஒரு ஃபாரின்க்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம இந்தியாலயே இருக்குங்க. காஷ்மீர்ல மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய இடம் வந்து இதுவும் ஒண்ணு. பெஹல்காம். இயற்கை அழகை ரசிக்க விரும்புறவங்க கண்டிப்பா இத மிஸ் பண்ணவே கூடாது. அவ்ளோ அருமையான ஒரு இடம் தான் இது. அதாவது பழமையா இருக்கு. இது வந்து ஒரு வில்லேஜ் தான். அஷிமுகம் அப்படிங்கிற இடம். ஆனா, அ நீங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இருந்தீங்கன்னா, இங்க வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா ஒரு 2, 3 நாள் தங்குங்க.